இந்த ஸ்கூல் படிக்கிற பையனுடைய பேரு டாகாஹாட்டா. இந்த பையன் ரொம்பவே புத்திசாலியான பையன். இவன் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இவனுக்கு ரொம்பவே போரிங்கா இருக்கு. இப்படியே இவன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அவனுடைய சாரோட தலை வெடிச்சிருது. தென் அவர் தலையில இருந்து அரோமா அப்படிங்கிற இந்த ஒரு பொம்மையும் வெளியில வருது. தென் இந்த பொம்மையும் இவங்க கிட்ட நார்மலா மனுஷங்க பேசுற மாதிரியே பேசவும் ஆரம்பிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்கா அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்காங்க. தென் இந்த பொம்மையும் அந்த பசங்க கிட்ட உங்கள யாராவது கொஞ்சம் அசந்தா கூட அவங்களுடைய தலை வெடிச்சு செத்துருவீங்கன்னு சொல்லுது. தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் ரொம்பவே பயந்து போய் இந்த கேமை சீரியஸா எடுத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் அதுலயும் கொஞ்சம் பேர் ரொம்பவே அசால்ட் தனமா நகர்ந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படி நகரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட தலையுமே வெடிச்சு சதுருது. இப்ப அந்த கிளாஸ் ரூம் மொத்தமே அழுகையும் கூச்சலும் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த டொரோமா ஒவ்வொரு தடவையுமே இவங்களை கொல்லும் போது அவங்களுடைய தலை சதறி நிறையவே மணிகள் வெளியில வந்து விழுது. இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த பையன் இதுல இருந்து எப்படி தப்பிப்பாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பார்க்கிறதுக்கு எங்க வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இதுலயே 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே புத்திசாலித்தனமா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு முடிவெடுத்து கதவு கிட்டையும் போறாங்க. பட் இந்த டொரோமா அவங்களையும் சும்மா விடல. அவங்களுடைய தலை செதறியும் அவங்களும் செத்து போயிடுறாங்க. இப்படி கொடூரமான முறையில எல்லாருமே செத்து போறதை நினைச்ச இந்த பையன் ரொம்பவே மனவேதலையும் இங்கிருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோங்கிற பயத்திலையும் இருக்கிறான். கடைசியில பார்த்தா இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாருமே செத்துட்டாங்க. மீதி இருக்கிறது 2 பேர் தான். இந்த டாகாஹாடாவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அகாகியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சூப்பரான பிளான் பண்றாங்க. எப்படியாவது அந்த மிஷினுடைய பின்னாடி இருக்கிற ஸ்விட்சை நம்ம அமைக்க ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம இதுல இருந்து தப்பிச்சிடலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. தென் டாகாஹாடாவும் பறந்து வந்து அந்த மிஷினுடைய ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணிடுறான். பட் இவங்க 2 பேருமே தப்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா திடீர்னு சகாகியோட தலை வெடிச்சு சதறிடுது. ஏன்னா இந்த கேம்ல ஒரே ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், மீதி எல்லாருமே செத்து போயிடுவாங்க. இந்த கேம்ல ஜெயிச்சது வேற யாருமே இல்ல, டாகாஹாடா மட்டும் தான். தென் இவனுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இழந்த சோகத்துல கிளாஸ் ரூமை விட்டு வெளியில வர்றான். வெளியில வந்து பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்ட் ஈச்சிகாவும் அங்க நிக்கிறாங்க. ஈச்சிகாவும் சொல்றா, என் கிளாஸ் ரூம்ல இப்படிதான் ஆச்சு, அந்த கேம்ல நான் தான் வின் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன்னு சொல்றா. இந்த கதையோடைய பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.